நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருப்புகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் 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 அப்பா. உம்முடைய ஜென்ம நாளை நாங்கள் கொண்டாடும் இந்த நேரத்தில் இதோ இந்த ஆராதனை கரத்தில் ஒப்புறுத்தி ஜெபிக்கிறேன். துவக்கம் முடிவு நீர், ஆல்பா ஓமேகா நீர், ஆதியும் அந்தமும் நீரா இருப்பதனால இந்த கூட்டத்தை துவக்கம் முதல் முடியும் வரை ஆண்டவரை சகல காரியங்களிலும் பொறுப்பேற்று வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன இந்த அப்பனே, எங்களை ஆவியோடும் அனலோடும் அக்னியின் அபிஷேகத்தோடு எங்களை அனல் மூட்டி எழுப்பும் ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரை அப்பா இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிப்படிக்காக ஜெபிக்கிறோம். என் நாமத்தில் இங்கு 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிற இடத்துல கீர்த்தனை பாடலை கேட்டு ரசித்து கிறிஸ்துவை துதிக்கலாம். பாடலை பாடுபவர் சகோதரி ராணி மோகன் அவர்கள். போன்ற சுவையான ஒரு மெடலி பாடலை பாட வருகிறார்கள் AWC Choir Group. எனக்கு என்ன ஆனந்த
English medley by Sunday School Kids. Come let us adore. Oh, come let us adore. Oh, come let us adore. Praise the Lord. Holy, faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, born the King of ages. Oh, come let us adore him. Oh, come let us adore him. Oh, come let us adore him. Praise the Lord. Hark the herald angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy mild, Lord and sinners reconciled. Joyful all the nations rise, join the triumph of the sky. Let the children cross proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. Oh, tell it on the mountain, over the hills and everywhere. Oh, tell it on the mountain that Jesus Christ is born. Oh, tell it on the mountain, over the hills and everywhere. Oh, tell it on the mountain that Jesus Christ is born. Dashing through the snow in a one-horse open sleigh, all the places we go, laughing all the way. Bells on open string, making spirits bright. What fun it is to ride and sing a sing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad. Prosper you and your felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad. Prosper you and your felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. From the bottom of my heart. Thank you. Franklin, solo singing. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. காதுக்கு இனிமையான பாட்டாதான் பாட போறேன். மனசில் பட்டாம்பூச்சியே யாரோ நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சி பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாம் இழந்தோம், இப்ப எனக்கு ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்கு. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் நீரே புண்ணியம். ஒதுக்கின என்னை தான் தேடி வந்தாரே. அலட்சியப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானோ நல்லவதானே
மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்கால நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்கால வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்ப எனக்கு ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்கு. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியா. நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணும் இல்ல, நீரே புண்ணியா. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியா. நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணும் இல்ல, நீரே புண்ணியம். வேதத்தில் இருந்து கிறிஸ்து ஜனனித்த வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். தமிழில் சகோதரி சோஃபியா அவர்களும் இங்கிலீஷில் மோனிகா வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 3 10 முடிய மாறி மாறி வாசிக்கலாம். அந்தப்படி குடிமதிப்பெழுதப்படும் படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தானாமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியினாலே பிள்ளையை துணிக்கையில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திற்கு வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். Luke chapter 2 verse 3 to 10. And everyone went to his own town to register. So Joseph also went up from the town of Nazareth in Galilee to Judea to Bethlehem, the town of David, because he belonged to the house and the line of David. He went there to register with Mary, who was pledged to be married to him and was expecting a child. While they were there, the time came for the baby to be born, and she gave birth to her firstborn, a son. She wrapped him in clothes and placed him in a manger, because there was no room for them in the inn. And there were shepherds living out in the fields nearby, keeping watch over their flocks at night. An angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were terrified. But the angel said to them, "Do not be afraid. I bring you good news of great joy that will be for all the people." ஒவ்வொரு முறையும் எந்த நம்முடைய சபையில் நடக்கிற காரியமாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் அவரை நாம் ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி, இது கொடுத்தாலும் சரி, மற்ற அப்பாயின்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு இந்த சபையை வழி நடத்துகிற டாக்டர் ரவிடன் அவர்களை நாம் வரவேற்கிறோம். Token of small அடுத்து நம்ம மத்தியில கீபோர்டு அழகாக வாசிக்கிற ஜான் அவர்கள், ஏன்னா நம்ம கேம்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு. கேட்காமலே அநேக காரியங்கள் ஜான் இது ரவிநாயகன் அவர்களுடைய சன்னின்லா ரொம்ப அருமையா கீபோர்ட்லாம் வாசிப்பார். தேங்க்யூ ஃபார் திஸ். நம்ம மத்தியில ஆரோக்கிய தாஸ் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களே நாங்கள் சபையின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். நம்மோடு பகிர்ந்து கொள்வார். Put your hands together and welcome Reverend Dr. Ravi Daniel. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்குல்ல இன்னைக்கு. நம்ம முகங்களை பார்த்தா காலை ஆராதனை முடித்து கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அப்படின்னா இல்லையா?
எப்போ இருக்கீங்களா? எப்போ இருக்கீங்களா? சரி. என்னுடைய சகோதரன் ரெவரண்ட் டாக்டர் பீட்டர் வில்லியம்ஸ் அவர்கள் என்னை அழைத்த பொழுது நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் கண்டிப்பாக வருவேன், ஆனால் செய்தி மட்டும் நீங்கள் தான் கொடுக்கணும் என்று சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஐயாவுடைய செய்தியை நான் கேட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அவர் என்னுடைய பைபிள் காலேஜில் அடிக்கடி வந்து இந்த ஃபேக்கல்ட்டியாக இருக்கும்போது நான் ரொம்ப அதிகமாக கவனிப்பேன் என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து. அது பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த தடவை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். நான் வந்து உங்கள் செய்தியை கேட்க தான் நாங்கள் வருவோம், கெஸ்ட்டாக கூட இல்லை, உங்கள் செய்தியை கேட்பதற்காக, நற்செய்திக்காக. ஐயா சொன்னாங்க, ஒரு வார்த்தை பேசினா தான் வில் பி ஹாப்பி. அதனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஒரு ஐ வில் டேக் நாட் ஈவன் 5 or below that. ஒரு வார்த்தை வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், Behold, I have come to do your will, O God. உம்முடைய சித்தம் செய்வதற்கு இதோ நான் வருகிறேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது நாம் நினைக்கிறபடி not only a celebration but also the warning of every Christian believers to understand why the church is celebrating a Christmas. The Father God did not push His Son into the world. Rather, the Son Himself volunteered to come down from heaven. இது பிதாவாகிய தேவன் அவர் ஏதோ ஒரு நிலையிலே கீழே தள்ளிவிடவோ அல்லது கட்டாயப்படுத்தவோ இல்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா இந்த உலகத்துல தம்மை தாமே அர்ப்பணித்து தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பல தேசங்கள் பலவிதமாய் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆனால் the God the Father presented the dire need to the world to heavenly court, saying, Whom shall I send, and who will go for us? What we read in Hebrews chapter 10 verses 5 and 7 is probably the son's response. அப்ப இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது யாரின் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், இந்த ஒரு வார்த்தை அநேக சபைகளிலே, அநேக ஊழியர்களிலே, மிஷனரி ஊழியர்களிலே நம்ம கேட்கிறோம். யாரை அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார்கள். அப்போ இந்த வார்த்தை பிதாவுடைய இருதயத்தில் மனுஷனுடைய பாவம் பூமியில பெருகி பல நிற்கர்கள், பேரழிவுகள் எல்லாவற்றையும் பார்த்த பிறகு இந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய செயல் திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் தம் குமாரனை கொண்டு நிறைவேற்றுகிறார். அப்ப யாரை அனுப்புவார் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்து தாமாக முன்வந்து இந்த சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து நாம் அனைவருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியான ஒரு பெரிய இடத்துல அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அது மாத்திரமல்ல, the son's initial act of obedience gave us Christmas and it culminated the Calvary. அப்போ கிறிஸ்துமஸ் அர்த்தம் என்று சொன்னால் ஒரு கீழ்ப்படுது. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறார். ஒரு சபை எப்படியாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை அடுத்து சொல்லும் போது coming in the likeness of men and being found in the appearance as a man. அவர் தேவனுடைய குமாரனாய் இந்த பூமிக்கு வராமல் ஒரு மனுஷிகத்திலே தம் சொந்தமானதிலே வந்தார். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் உடைய நோக்கம் வெறும் செலிப்ரேஷன் அல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்களை நாம் ரட்சிப்பிலே நடத்துவதற்கு தான் நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? போன வருஷம் ட்ரீ வச்சோம், இந்த வருஷமும் ட்ரீ வச்சிருக்கோம். போன வருஷம் ஸ்டார் தொங்க வச்சோம், இந்த தடவையும் ஸ்டார் வச்சிருக்கிறோம். கேக் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், இந்த வருஷமும் வருஷம் கிட்டத்தட்ட இப்போ அவங்க வயசை பொறுத்து அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாற்றம் வந்தது? ஒரே ஒரு கேள்வி, என்ன மாற்றம் நடந்தது? போன வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம், இந்த வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நடுப்பட்ட காலத்தில் என்ன சம்பவித்தது?
என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு கேள்விதானே. அப்போ கிறிஸ்துமஸ் என்பது ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஒரு சிந்தித்து கவனித்து பார்த்து அது எப்படி கிறிஸ்து விரும்புகிறபடி அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை எப்போதுமே நான் என்னுடைய சபையில சொல்கிற ஒரு காரியம், இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு நோக்கம், பெரிய ஒரு நோக்கமும் ஒரு பெரிய திட்டமும் இருக்கிறது. அந்த உலகம் என்ன செஞ்சிருச்சு? வெறும் கொண்டாட்டத்தோடு. நீங்க அமெரிக்க தேசத்துக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கனடா தேசத்துல பாத்தீங்கன்னா, லண்டன்ல பாத்தீங்கன்னா, ஜனங்கள்லாம் தெருவில் யாருன்னே தெரியாது, கிஃப்ட் கொடுப்பாங்க, கிஃப்ட் வாங்கிக்குவாங்க, ஒரு பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு அவங்க திருப்பியும் அந்த உலகத்துக்கு தான் போக போறாங்க, அதே காரியம் செய்ய போறாங்க, அதே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு கொண்டிருக்காங்க. என்ன பிரயோஜனம்? அப்போ யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்கிற பொழுது, நீர் வருகிறவர் நீர் தானா, இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இப்ப கண்டதையும் கேட்டதையும் யோவானுக்கு சொல்லுங்கள் என்று இயேசு சொல்லி அனுப்புகிறார். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் மூலமாக இந்த சபை என்ன சொல்லி அனுப்புகிறது? சபை ஒரு கிறிஸ்துமஸை கொண்டு போக முடியாது, கேட்கிற நம்ம தான் கொண்டு போக முடியும். அப்ப நம்ம என்ன கேட்டோம்? இந்த நாளில் ஐயா அவர்கள் பேச போகிற ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளாக மட்டும் நாம் வைத்துக் கொள்ளாதபடிக்கு அநேகருக்கு அந்த இயேசுவின் அன்பையும் இயேசுவின் பிறப்பையும் அந்த பிறப்பின் நோக்கத்தையும் நாம் சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற பொழுது பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. கிறிஸ்துமஸோட நோக்கம் ரட்சிப்பு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? எத்தனை பேர் நான் ரட்சிப்புல நடத்தினேன்? ஒரு சபைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய நெய்பர்ஹுட், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், எவ்வளவு பேரை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் இந்த கிறிஸ்துமஸ் டே. அப்ப நம்ம எந்த சத்தியத்தை நாம் கேட்டோமோ அந்த சத்தியத்தை சுமந்து கொண்டு போய் அநேக ஆத்துமாக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி இப்ப நம்ம முன்னாடியே கொண்டாடிட்டோம். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஒரு ஆத்துமாவை, அதுதான் முன்னாடியே செய்தி கொடுக்கிறது. கிறிஸ்துமஸ்னா என்ன, நோக்கம் என்ன, அதை மற்றவர்களுக்கு சொல்லி அவருடைய இயேசுவின் அன்பிலே கொண்டு வந்து சபையில இணைத்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தெய்வ திட்டம். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். நம்ம கேக் கொடுக்கிறோம், இல்லை நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், அது மட்டும் இல்லை. நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தால் அது பேர் கிறிஸ்துமஸ் இல்லை, தட் இஸ் வெறும் ஹாப்பினஸ். ஆனால் கிறிஸ்துமஸ்ங்கிறது நம்மளும் சந்தோஷப்பட்டு, ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வந்து அவங்களும் சந்தோஷப்பட்டு, இந்த உலகம் அனைத்தும் சந்தோஷமடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தீர்மானமாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அடுத்ததாக கிறிஸ்துமஸ் பாடலை எழுதி இசையமைத்து தேவனை மகிமைப்படுத்தி ஒரு ஸ்கிட் வடிவமாக பார்க்கலாம் பை பிரதர் தினேஷ்.
நல்லவர். ஆமென். இந்த உலகத்துல உண்மையான ஒரு அன்பு இருக்குன்னா அது இயேசப்பா அன்பு மட்டும்தான். அல்லேலூயா. அந்த அன்பு முதல்ல எங்க தோன்றுச்சு? பரலோகத்துல. ஜான் 3:6 நம்ம வாசிக்கிறோம். தேவன் இவ்வளவா நம்ம உலகத்தை நேசித்தால தன்னோட சொந்த பிள்ளையை கொடுத்தாராம். அல்லேலூயா. அவர் சொந்த பிள்ளையை கொடுக்கறத காட்டிலும் தேவனே பிள்ளையா வந்து நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் சாக்கியம் இயேசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு உண்மையான அன்பு இருக்குன்னா அது இயேசப்பாவின் அன்பு மட்டும்தான். அந்த அன்பை குறிச்சுதான் ஒரு பாட்டு. மண்ணில் இறங்கி வந்தாரே, மாபெரும் அன்பை தந்தாரே. விண்ணை விட்டு மண்ணில் அவர் வரவில்லை என்றால் தேவ அன்பை யாரும் அறியவில்லையே. விண்ணை விட்டு மண்ணில் அவர் வரவில்லை என்றால் தேவ அன்பை யாரும் அறியவில்லையே. எனக்காக பிறந்தாரே, உனக்காக பிறந்தாரே, ஆலோசனை கர்த்தரே, நமக்காக பிறந்தாரே. எனக்காக பிறந்தாரே, உனக்காக பிறந்தாரே, ஆலோசனை கர்த்தரே, நமக்காக பிறந்தாரே. சூழ்ந்த உலகினிலே ஒளியாக உதித்தாரே, அன்பென்னும் சொல்லுக்கு அர்த்தமாக பிறந்தாரே. இருள் சூழ்ந்த உலகினிலே ஒளியாக உதித்தாரே, அன்பென்னும் சொல்லுக்கு அர்த்தமாக பிறந்தாரே. அவர் மட்டும் வரவில்லை என்றார் இங்கு அன்புக்கொரு அர்த்தம் இல்லையே. அவர் மட்டும் வரவில்லை என்றார் இங்கு அன்புக்கொரு அர்த்தம் இல்லையே. எனக்காக பிறந்தாரே, உனக்காக பிறந்தாரே, நித்திய பிதாவே, நமக்காக பிறந்தாரே. எனக்காக பிறந்தாரே, உனக்காக பிறந்தாரே, நித்திய பிதாவே, நமக்காக பிறந்தாரே. தேடி வரும் உறவுகள் மாறி போகும், உலகில் தேடி வந்து மீட்ட அன்பு இயேசுவின் அன்பே. கையில் தன்னையே தாக்கி ஏழையாய் பிறந்தார், தலை சிறந்த அன்பு நமக்கு தந்தார். தேடி வரும் உறவுகள் மாறி போகும், உலகில் தேடி வந்து மீட்ட அன்பு இயேசுவின் அன்பே. கையில் தன்னையே தாத்தி ஏழையாய் பிறந்தார், தலை சிறந்த அன்பு நமக்கு தந்தார். எனக்காக பிறந்தாரே, உனக்காக பிறந்தாரே, சமாதான பிரபுவே, நமக்காக பிறந்தாரே. எனக்காக பிறந்தாரே, உனக்காக பிறந்தாரே, சமாதான பிரபுவே, நமக்காக பிறந்தாரே.
என்றும் அவரே, அன்பின் சிகரம் அவரே, நம் அடைக்கலம் என்றும் அவரே. சிலுவை வரை சென்ற அந்த நேசம், இதை சொல்ல ஒரு வார்த்தை இல்லையே. சிலுவை வரை சென்ற அந்த நேசம், இதை சொல்ல ஒரு வார்த்தை இல்லையே. எனக்காக பிறந்தாரே, உனக்காக பிறந்தாரே, இம்மானுவேலனே நமக்காக பிறந்தாரே. எனக்காக பிறந்தாரே, உனக்காக பிறந்தாரே, இம்மானுவேலனே நமக்காக பிறந்தாரே. நமக்காக பிறந்தாரே, நமக்காக பிறந்தாரே. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷ ನೀಡಿದ. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷ ನೀಡಿದ. ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷ ನೀಡಿದ. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷ ನೀಡಿದ. ಕಷ್ಟ ನಷ್ಟ ರೋಗದಿಂದ ಭಯವೇ ಇಲ್ಲ, ಅದ್ಭುತವ ಮಾಡುವ ಯೇಸು ಜನಿಸ್ಯಾರಲ್ಲ. ಕಷ್ಟ ನಷ್ಟ ರೋಗದಿಂದ ಭಯವೇ ಇಲ್ಲ, ಅದ್ಭುತವ ಮಾಡುವ ಯೇಸು
मैं रहूंगा मेरा राजा है माँ नाचूंगा गाऊंगा पगलों के सामने होश में रहूंगा मेरा राजा है माँ नाचूंगा तुम्हें अपना स्वाभिमान நல்லா இருக்கிற நீ எப்படி பாக்குற? துபாய்ல வெதரெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐயோ துபாய் குளு குளு குளுமா பனி பெய்யுமா? ஆமாங்க. நகை எல்லாம் கம்மியா இருக்குதுங்க. அம்மா நகை 2 ரூபாய் கம்மியா இருக்குமா? ஆமா ஒரு 2 கிலோ வாங்கி அனுப்புங்க. அம்மா உனக்கு 2 கிலோனா பத்தாதுமா, ஒரு 5 கிலோ அனுப்பி விடுற பாருமா. சரிங்க. சரிம்மா 5 கிலோ அனுப்புறேன். சரிங்க. ஹலோ அப்பா, சொல்றா எப்படி? இந்த வாரம் என்ன வருது தெரியுமாப்பா? என்னடா வருது தெரியலடா, எனக்கு உங்க அம்மா பர்த்டே அப்படி ஞாபகம் இருக்குது. ஆனா வருது எப்படி? தாத்தாவோட 60th பர்த்டே வருதுப்பா. ஆமாடா எப்படி மறந்து போயிட்டாடா எப்படி? அம்மாட குறா அம்மா அப்பா அது 60வது வருஷம் பர்த்டே வருதுமா, நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுங்கம்மா. தம்பிக்கு போன் பண்ணி சொல்லிடுங்கம்மா. சரிங்க சொல்றேங்க. என்னங்க எல்லாம் சொத்தெல்லாம் எழுதி அவங்களே வாங்கிட்டாங்க, ஒண்ணுமே இல்ல. நகை இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிச்சு, புடவை இருந்தது அதையும் எடுத்துக்கிச்சு, எல்லாம் மாமியார் சொத்தை எல்லாம் வாங்கி எல்லாம் பெரியவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இப்படி நிக்க வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம பசங்களும் வந்து 100 ஐஸ் வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு அப்படியே பாருங்க. அப்புறமா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க தம்பி? ஆமாங்களா, சரி கொஞ்சம் பேசணும் தங்கச்சிட்டு கொடுப்பா. ஹலோ ஹலோ சொல்லுமா. என்ன நீ நல்லாக்குறீங்களா? உங்களை பத்தி தான் நீ பேசிங்க. சரிம்மா. ஆமா நீ எப்படி இருக்கிறீமா? நீ நல்லா பசங்க நல்லா இருக்கிறாங்களா? நீ நல்லா இருக்கிறாங்கம்மா. ஆமாங்களா? நீ அண்ணா போன் பண்ணீங்களா? நீ பண்ணமா. நம்ம மாமனார் கருவாதார் பொருளாதார வருது, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? செலிப்ரேஷன் பண்ண பசங்க தம்பி பசங்க லைட் வந்துருமா? ஆமாங்களா? நீ எப்படிமா? நீ நாங்க எல்லாமே இருக்குமா? நாங்க கண்டிப்பா கூப்பிட்டு வரோமா, நீ கவலைப்படாதீமா. நீ சரிம்மா. நீ வாங்க பசங்களா வாங்க எல்லாம் போலாம். ஐயோ நல்லா நான் உங்களை தாண்டி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐயோ பொழுது வேற ரொம்ப நல்லா இருக்குது. நீ எங்க வந்தீங்க? ஐயோ துபாய் நாங்க மாமியார் வீட்டுல தெரியும். இல்லம்மா ஏதோ பிளெஸிங்ல பேசிக்கல, பிளெஸிங்ல தான் பேசிக்கல. நம்ம போயிட்டு நமக்கு ஏதாவது துணி வாங்கிட்டு கேக் வாங்கி வந்துடலாம். எனக்கு மாமனார் கருவாதார் பொருளாதாரமா செலிப்ரேஷன் பண்ணலாம். சரிங்களா? வாங்க பிள்ளைங்களா எல்லாம் வாங்குவீங்க. நம்ம எல்லாரும் போய் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வாங்கிட்டு வரோம். நீங்க வந்து அதுக்குதான் அனி எனக்கு ரேஷ்மை பட்டு புடவை தான் வேணும். நீ ஆமா நீ ஆமா நீ அத்தை நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சரி சரி வாங்கிட்டு எனக்கு பேக்கேஜ் வேணும். வாங்கி வரோமா. சரி நம்ம எல்லாம் போயிட்டு வாங்கி வரோம். பசங்களா நீங்க எல்லாருமே வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கணும். தாத்தாக்கு 60வது பிறந்த நாளைக்கு எல்லாம் பண்ணி வைக்கணும். நாங்க துணி எடுத்துன்னு வருவோம், அப்போ நீட்டா இருக்கணும் வீடு. சரியா? சரி. இவ்வளோ பெரிய வீடு ஒண்டி அப்படி கிளீன் பண்றது எங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறேன். எங்க ஃப்ரெண்டு பேர் கேட்டாலும் அத்ரோ. எங்க ஃப்ரெண்டு பேர் பல்கர் அன்னைக்கு கூப்பிட்டா
ஆமாடா பல்க் மாதிரி தராக்குது. நீங்க மட்டும் தான் கூடுவீங்களா? நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பார்க்கலாம். வாமா பைல் வந்தாங்க. பைல் வாங்க சொல்லிட்டு நீ போட்ட மாதிரி பைல் வாங்க. நீ போட்ட மாதிரி கிட்ட இதெல்லாம் போய் பைல் அடிக்கணுமா? வந்து மூஞ்சி அடிக்கலாமா? யாரே பைட்டில பெயிண்ட் அடிக்கணுமா? இன்னும் இந்த தாத்தா சும்மா பெயிண்ட் அடிக்காங்க பத்துங்கிறாரு. தூக்கமா இவரான் வீக்கா போலாம். சரி என்னடா நீ தாத்தா நீங்க போட்டுங்க நான் பேசுறாங்க போடுறாங்க. நாம தான் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம். நீங்க பெயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சீங்க. நாங்க டெக்கரேஷன்ல ஃபர்ஸ்ட் பாக்கறியா? பார்க்கலாம். இன்னும் இந்த தாத்தா பெயிண்ட் அடிக்க விட மாட்டான், டெக்கரேஷன் பண்ண விட மாட்டேங்கிறாரு. சாரா எப்படி வாங்க இந்த தாத்தா தூக்கி வெளிய போட்டுடலாம். எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. எல்லாம் வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் வாங்கி தந்துருக்கேன். சரிங்களா? எல்லாம் போய் ரெடி ஆயிடுவாங்க. நம்ம கேக் கட் பண்ணலாம். மாமா எனக்குலாம் 5 அடுக்கு கேக் 5 ஃப்ளவர் என்ன மட்டும் தான் நான் கேக் கட் பண்ணேன். 5 அடுக்கு தான் இல்லடா, 7 அடுக்கு ஒரு 6 அடுக்கு பண்றோம் பாரு. ஆயிடுச்சுதான். போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி கேக் கட் பண்ணலாமா? மாமா நான் கேக் எப்படி டெஸ்ட் பண்ணலாமா? எப்படிதான்? சரி நான் கேக் கட் பண்றேன். அண்ணி இன்னும் நான் கட் பண்ணுவோம். ஏமா நான் தான் சின்ன மதிமகம், நான் தான் கட் பண்ணுவேன். நீங்க கட் பண்றீங்க. நான் வீட்டுக்கு மூத்த மதிமகம். நான் எல்லாம் பண்ணேன். நான் தான் கடைக்குட்டி மதிமகம். என்ன பார்த்தா தான் எங்க மாமியார் மாமனார் பிடிக்கும். நான் தான் கட் சொல்லுங்க. எங்க மாமா என் கூட தானே இருக்காரு. நான் தான் சரி சரி நீங்க சொன்னக்கூடாதீங்க, பசங்களே விட்டுட்டோம். சரி வாங்க. நான் தான் வீட்லயே ஒரே ஆம்பளை பிள்ளை, நான் தான் கேக் வெட்டுவேன். நீ வீட்டுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளைனா இங்க மெஜாரிட்டி கேர்ள்ஸ் தான், நாங்க தான் வெட்டுவோம். சரி சரி எல்லாரும் சேர்ந்து வெட்டலாம். ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா அவன் கேக்கு நக்கிட்டேன் ஏசப்பா. இப்போ எனக்கு பிரியாணி வேணும் ஏசப்பா. 2 பீஸ் லெக் பீஸ் என்ன கேக் கட் பண்ணலாம். நிறுத்துங்க. பர்த்டே உங்களுக்கா இல்ல தாத்தாக்கா? எங்க மாமனார் எங்க? தாத்தா எங்கடா? என்னடா பண்ணுங்க தாத்தாவை? போய் தேடுங்க. ஐயோ மாமா எங்க போயிட்டீங்க? எல்லாம் தேடுங்க இருக்கிறாரு. என்ன பாருங்க எங்க போயிட்டீங்க? எல்லாரும் வாங்க. என்ன பண்ணீங்க மாமாவை தாத்தாவை? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. தாத்தா இங்க சும்மா எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. நம்ம க்ளீன் பண்ணுங்க. வாட்டா தூக்கி வெளிய போட்டோம். மாமா எதுங்க மாமா எல்லாம் தூக்குங்கடா மாமா. மாமா ஏந்திருங்க மாமா. பாருமா ஏஞ்சிக்க மாட்டேன் நான். பாருமா ஏந்திருங்க மாமா. நம்ம மாமனார் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஏந்திருங்க மாமா. ஹல்லேலூயா. இந்த ஸ்கிரிப்ட பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? யாருக்கும் ஸ்கிரிப்டோட மீனிங் புரிஞ்சிச்சா? இந்த பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி தான் நம்ம கிறிஸ்துவோட பர்த்டே செலிப்ரேஷன் இந்த காலத்துல பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா வீட்லயும் ஸ்டார் இருக்கு, எல்லா வீட்லயும் பெயிண்ட் அடிக்கிறாங்க, எல்லாம் புது துணி எடுக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் ஆனா அந்த பர்த்டே காரணமானவரை மறந்துடுறாங்க. ஹல்லேலூயா.
இன்னைக்கு எல்லா கிறிஸ்துமஸ் எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவ இல்லாத கிறிஸ்துமஸா இருக்கு. இன்னைக்கு நம்ம பப்ல பார்க்கலாம், இல்ல மால்ல பார்க்கலாம், சர்ச்சுங்கள ஸ்டார் போடுறதுக்கு முன்னாடி அவங்க போட்டு வச்சிருக்காங்க. என்னத்துக்கு? விளம்பரம் பண்றதுக்கு. உள்ள பாட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ ஒரு கிறிஸ்துமஸ் ஒரு ஹோலிடே, ஆனா அதை எப்படி மாத்திட்டாங்கன்னா ஒரு பாவமான நாளா மாத்திட்டாங்க. இன்னைக்கு பப்புங்களையோ அங்க இங்கேயோ குடும்பத்துக்குள்ள கூட நிறைய இடத்துல என்னக்கா அன்னைக்குதான் என்ன பண்ணுவாங்க, மூவிக்கு போலாம், அன்னைக்குதான் என்ன பண்ணலாம், எங்கேயாவது போலான்னு. ஆனா கிறிஸ்துவ என்ன பண்ணிடுறாங்க, அந்த நாள்ல மறந்துடுறாங்க. கிறிஸ்து நம்மளுக்காக ரட்சிப்பை கொடுக்க வந்தாரு, அந்த ரட்சிப்பை மறந்துட்டு எல்லாம் என்ன கொண்டாட்டத்துக்குள்ள போயிடுறோம். அல்லேலூயா. நம்ம கொண்டாட்டத்துக்குள்ள போகாம இந்த வாட்டி கிறிஸ்துமஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னா தேவன் நமக்காக வந்த நோக்கத்தை புரிஞ்சு நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். But have a happy Christmas, but a holy Christmas. நாம் நித்திய தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வோம். தேவ வார்த்தையை விதைக்க வருகிறார் ரெவரண்ட் பீட்டர் வில்லியம்ஸ் அங்கிள். மச் டைம் நம்ம இவ்வளவு நேரத்தை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நாம செய்திக்குள்ள கடந்து செல்லலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம், The Gospel according to Luke 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் இது கர்த்தருடைய வேதம், கர்த்தர் எனக்காய் கொடுத்த வேதம். இது என் வாழ்வுக்கு வழியும் என் குடும்பத்திற்கு வழியும் நான் விசுவாசிக்கிற சத்திய வசனங்களாய் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். இந்த சத்திய வசனங்களினாலே எனக்கு விடுதலை உண்டு. ஆமென். இவாஞ்சலிக்கல் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாம் நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் ஃபெலோஷிப் ஐக்கியத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஐயா ரொம்ப தெளிவான காரியத்தை பேசிட்டார் அவருடைய செய்தியில. நாம் இங்க வாசித்த இந்த வேத பகுதியில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் இந்த இடத்தில் நான் முடிக்க போறேன். வாசித்த பகுதியிலே 7ஆம் வசனத்துல அவர் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினால் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த முன்னணி என்கிற வார்த்தை, இந்த முன்னணி என்கிற இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மேஞ்சர் என்று இருக்கும். மேஞ்சர் என்கிற வார்த்தை நாம நினைக்கிறது போல நாம இத்தனை காலமாய் நாம் அதை நினைத்து நாம கொண்டாடிய அந்த ஒரு குடில் என்று சொல்லப்படுகிற மாட்டு தொழுவத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா எந்த இடத்திலும் மாட்டு தொழுவம் என்று சொல்லவே அது இல்லை. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது மாத்திரமல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது இங்க முன்னணியிலே என்று நாம சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல மேஞ்சர் என்று சொல்லுகிற இந்த இடம் இங்கிலீஷ்ல நாம் வாசிக்கிறோம். அது எப்படியா இருக்கும்? நாம அந்த முன்னணி என்பது அந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீனி வைக்கிற ஒரு இடம், புல் வைக்கிற ஒரு இடம், அந்த இடம். ஆனால் இங்க தெளிவா இங்க தேவன் தம்முடைய திட்டத்திலே ஒரு இடத்துல தேவன் பிறக்கிறார் என்றால் அவர் பிறப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் எந்த இடத்துல பிறந்தார் அது தீர்க்க தரிசனமாய் நிறைவேறியது. அது மாத்திரமல்ல, அவரை குழந்தையாய் அவரை வைத்த இடம் அதுவும் தேவனுடைய சித்தம் என்பதுதான். அதான் இங்க நாம கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க மேஜர் என்று சொல்லப்படுகிறது. நாம அந்த ஒரு மரத்தால செய்யப்பட்ட ஒரு தொட்டியோ ஒரு இடமோ அது கிடையாது. அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக மேஜர் என்று சொல்கிற அந்த முன்னணி அடி எப்படி இருக்கும் அப்படின்னா நான் காமிக்கிறேன். அந்த கொண்டு வாங்க. இதை பார்த்துன்னா இங்க அந்த கல்லுல செய்யப்பட்ட அதனால செய்து அந்த ஒரு இது தொட்டில் போன்று இருக்கும். ஆனால் இது தொட்டில் கிடையாது. இதுலதான் ஆடுகளுக்கு மாடுகளுக்கெல்லாம் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் தீவனம் வைப்பாங்க. இதுலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இதுதான் முன்னணி என்று சொல்லப்படுறது, மேஞ்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம். இதுலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துணியில சுற்றி அங்க வைத்தாங்க. இங்கிலீஷ்ல நாம என்ன வாசிக்கிறோம்? ஸ்வாடலிங் கிளாத், துணியில சுற்றி வைப்பாங்க. ஆனால் இதற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிற்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு.
ஏன் என்ன தொடரும் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது அவன் யாருக்கு தேவதூதர்கள் போய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவித்தார்கள் பார்க்கும்போது, மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். ஷெப்பர்ட்ஸ். ஏன் மேய்ப்பர்களுக்கு இதை அறிவித்தார்கள்? மேய்ப்பர்கள் அவங்களுக்கு இந்த முன்னணி என்று சொன்னோடனே அவங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். எதுக்காக புரிஞ்சிடும்? அந்த மேய்ப்பர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, பெத்லேகேமிலே இருந்த மேய்ப்பர்கள் சாக்ரிபிஷியல் லேம்ப் என்று சொல்லப்படுகிற பலியிடுவதற்காய் வளர்க்கப்படுகிற ஆடுகளை அவங்க பாதுகாக்கிறவங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. எந்த விதமான டிஃபெக்டும் இல்லாமல், எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த ஆடுகளை பத்திரமாய் பஸ்கா பண்டிகைக்கு அந்த ஆடுகளை அவங்க வளர்த்து அந்த குட்டிகளை கொண்டு போய் அவங்க கொடுக்கணும். அது பெத்லேகேம்ல இருக்கிற அதுக்கென்று பிரத்யேகமாய் வளர்க்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை போக்குகிற ஆட்டுக்குட்டியா இந்த உலகத்துல பிறக்கிறாரு. அதற்கு அடையாளமா தான் இங்க நாம இந்த மேஞ்சரை பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த முன்னணி என்பது இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்த பொழுது அந்த முன்னணியிலே சுற்றி வைக்கிறாங்க. இந்த பலி செலுத்துவதற்காய் வளர்க்கப்படுகிற ஆடுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆடுகளை இது போலதான் துணியில சுற்றி இந்த கல்லுல உள்ள வைப்பாங்க. எதற்காகனா அதுக்கு எந்த விதமான அடி ஏற்படக்கூடாது, காயம் ஏற்படக்கூடாது. இது ட்ரெடிஷனாய் காலங்காலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்துவது கொண்டு போற ஆடுகளை வளர்க்கும் பொழுது, அது குட்டியா இருக்கும் பொழுது அது எப்படி முன்னணியிலே துணியில சுற்றி வைத்தாங்க, இது போல அந்த ஆடுகளுடைய கால்கள் எல்லாம் சுற்றி இதெல்லாம் வைப்பாங்க. இதுதான் ஆழமான சத்தியம். இடத்துல இயேசு கிறிஸ்து அங்கு வைப்பதற்கு என்ன காரணம் பார்க்கும் பொழுது, அவரும் நம்முடைய பாவங்களை போக்குற ஆட்டுக்குட்டி அந்த உலகத்துல பிறந்ததுனாலே அவரை முன்னணியில இந்த துணியில சுற்றி இதுல தான் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? அவர் தேவனாய் இருந்தாலும் மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காய் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அவர் நமக்காக ஆட்டுக்குட்டியாய் இந்த ஏழ்மையான ஒரு கோலத்தில் நாம் பிறந்தார் என்று பார்க்கிறோம். சத்திரம் என்கிற அந்த ஒரு வார்த்தை தமிழ்ல வந்து சரியான ஒரு இடம் என்று பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் என்று தான் பேர். அது ரொம்ப டீப்பான காரியம். அது வேற ஒரு நாம பார்த்தோம். ஆனால் வேதத்துல முதல் முறையாக வேதத்துல முதல் முறையா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த லேம் அல்லது ஆட்டுக்குட்டி என்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் வேதத்துல முதல் எந்த இடத்துல வந்தது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை அவரு பலி கொடுக்கும்படியாய் கொண்டு போறாரு. அப்ப பலி கொடுக்கும் பொழுது ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறாரு. தகப்பனை பார்த்து கூப்பிடும்போது அவர் என்ன மகனே என்று கேட்கிறாரு. பலி கொடுக்க எல்லாமே இருக்கு, ஆனால் இங்க ஆட்டுக்குட்டி இல்லையே என்று முதல் முறையாய் ஆட்டுக்குட்டி என்கிற வார்த்தையை வேதத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். என்ன அடையாளம்? தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து கொண்டு போன ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க அடையாளம் நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஈசாக்கு தன்னை பலி கொடுக்க போகிற அந்த இடத்திற்கு விறகுகளை அவர் சுமந்து போனார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். கட்டைகளை அவர் சுமந்து போறார் அந்த இடத்துல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காய் அங்க அதே ஆட்டுக்குட்டை தகப்பனை பார்த்து மகன் கேட்கிறாரு, ஆட்டுக்குட்டி எங்க அப்பா என்று கேட்கிறாருல்ல. இங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிற அந்த இடத்துல அவர் மரண பரியந்தும் கீழ்ப்படிதலுடையவராய் இருந்தார், நம்மை மீட்டுக் கொள்வதற்காய். முதல் முறையாய் நம்ம அங்க பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய அந்த இடத்துல. இரண்டாவது முறை ஆட்டுக்குட்டி என்கிற வார்த்தை வேதத்துல எங்க வருது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எக்ஸோடஸ் சாப்டர் 39ல அங்க நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அந்த இடத்துல மோசேக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அந்த இடத்துல என்ன செய்யணும்? இந்த ஆட்டுக்குட்டியை அவர்களுடைய அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல காலையில ஒரு பலி கொடுக்க வேண்டும், மாலையில ஒரு பலி கொடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி என்கிற வார்த்தை வேதத்துல இரண்டாவது முறை நாம் அங்க பார்க்கிறோம். என்ன நாம் பார்க்கிறோம்? அவருடைய காலை நேரம் என்பது ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவது ஆரம்பிக்கிறது, அதனுடைய முடிவும் பலி செலுத்துவதோடு கூட முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முடிவும் இயேசு கிறிஸ்துவிலிருந்து தான் இருக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்ம கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம். அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியில தான் ஆரம்பிக்கிறது. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்பது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில நமக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தார். அவர் ஆட்டுக்குட்டியாய் பிறந்தார். அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. மூன்றாவது இடத்துல நான் இரண்டாவது இடம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல், யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்துல பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது ஆட்டுக்குட்டி அங்கு பலி செலுத்தப்பட்டது. வேதத்துல நான் வாசிக்கிறேன், நான் சீக்கிரமா முடிக்கிறேன். வேதத்துல வாசிக்கிறேன், நம்முடைய பஸ்கா யாரு? பஸ்கா ஆடு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அங்கு அடையாளமாய் ஆட்டுக்குட்டி இவர்கள் எல்லாரும் மீட்டெடுக்கும்படியாய்
எகிப்திலே அடிமையாய் இருந்தார்கள். ஆனால் பஸ்கா ஆடு அடையாளமாய் அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக ஆட்டுக்குட்டியா இருந்த உலகத்தில் பிறந்ததான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நாம நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நமக்காய் பஸ்கா ஆடை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து மறித்து உயிர்த்தெழுந்து நம்மை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போற ஒரு காரியம். அல்லேலூயா. நமக்காக பிறந்தார், நமக்காக மறித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், நமக்காக திரும்பி வரப்போகிறார், நம்மை மறுபடியும் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். This is the Christmas. He born for us, He died for us, He resurrected for us, He is coming back for us, and He will take us again. அல்லேலூயா. அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்ம கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆட்டுக்குட்டியாய் நாம் பார்க்கிறோம். நான்காவதாக ஆட்டுக்குட்டி என்று மட்டும் சொல்லி முடிகிறேன். நான்காவதாக ஆட்டுக்குட்டி என்கிற வேதத்தில் முதல் முறை ஆபிரகாம் இடத்துல ஈசா கேட்கிறார், ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி. இரண்டாம் முறை இங்க பஸ்கா ஆடை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிறோம் இங்க காலையிலும் மாலையிலும் ஆடு பலி செலுத்த, ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவிலே அதை ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவிலே முடிய வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நான்காவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அவர் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அவர் அமைதலாய் அவர் அங்கு இருந்தார். வேதத்தை நாம் வாசிக்கிறோம். தெளிவா அந்த வசனம் எனக்கு டைம்கள் வாசிக்கிறதுக்கெல்லாம். ஆகவே அவர் நம்முடைய ஆட்டுக்குட்டியாய், ஆனால் எப்படி அவர் இந்த உலகத்தில் ஆட்டுக்குட்டியாய் அவர் நமக்காக இங்கே பிறந்தார் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். பாவம் மனிதனுடைய சாயலை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவமற்ற அவர் முதலில் சொல்லுகிற நாம் அவருடைய சாயலாய் நாம சிருஷ்டிக்கப்பட்டாலும் அந்த சாயலை நாம இழந்து போய்விட்டோம். ஆனால் அவர் சாயலை நாம் மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்கு தான் இங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே எதையும் பேசாமல் அமைதலோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53 நாம் வாசிக்கிறோம். எதையும் பேசாமல் ஒரு ஆட்டுக்குட்டி, அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்தான் மனுஷனுக்கு பேசுவதற்கான அந்த சத்தத்தை கொடுத்தவர், அவனுக்கான அந்த நாவை கொடுத்தவர் அவர்கள் தான். ஆனால் இவ்வளவு கொடுத்த தேவன் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் அமைதலாக இருந்தார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த வார்த்தை, அந்த வசனப்பட்ட யாராவது இருந்தவங்க வாசிக்கலாம். 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53ல ஐ திங்க் 8வது வசனம் நினைக்கிறேன். 7வது வசனம் வாசி. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. யாருக்காக அவர் தம்முடைய வாயை திறக்கல? நமக்காக அவர் வாயை அவர் திறக்கவில்லை. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நமக்காக அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அவர் அமைதலாக இருந்தார். நம்முடைய சாயலை அவர் ஏற்று அவருடைய சாயலை நமக்கு கொடுத்தார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம நன்றியோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டியிருக்கார். அவருடைய சாயலை நமக்கு கொடுத்து நம்முடைய சாயலை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லி. அந்த சாயல் என்கிற எபிரேய வார்த்தைக்கு சலம் என்று பெயர். TSELEM அந்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேய வார்த்தைக்கு இமேஜ் அல்லது பேரியர், ஒரு ஒரு சுபாவத்தை அல்லது ஒரு இமேஜை சுமந்து வேறொருவருடைய இமேஜை சுமந்து கொள்கிற ஒரு அர்த்தம். ஒரு சிலை என்று பெயர், ஒரு ஐடல் அப்படின்ற, அதுக்கெல்லாம் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அப்போ அந்த அந்த காரியத்தை நமக்கு கர்த்தர் அவருடைய சாயலை சுமந்திருக்கிறோம் பார்க்கும் பொழுது அவருடைய சாயலை நமக்கு நாம இழந்து போன ஆதாம் இழந்து போன அந்த சாயலை தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்க. அதுதான் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், நமக்குள்ள பரிசுத்த ஆவியா இருக்கிறார். அவர் மூலமாய் அவரை நாம சுமந்து கொண்டு போறோம். வேறவர், நான் முதலே சொல்லியிருக்கிறேன், நீங்க எங்க சென்றாலும் சரி கிறிஸ்துவை நீங்க சுமந்திருக்கீங்க என்று சொன்னா நீங்கள் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிற ஒரு சிலை. எந்த சிலையை நீங்க பார்த்தாலும் அந்த சிலைக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கும். எந்த சிலையை விக்கிரகம் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. நாம அவருடைய சாயல் என்பது நாம அவருடைய விக்கிரமா இருக்கிறோம். நமக்குள்ள அவருடைய ஆவியானவர் இருக்கிறாரு.
நாம எங்கேயோ கடந்து போறோம்னா, இஃப் யூ கோ டு எனி ஸ்ரைன், எந்த ஸ்ரைனுக்கு, எந்த இடத்துக்கு கோயில் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கிற உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருப்பதனாலே, அவரை சுமந்து கொண்டு போகிற விக்கிரகங்களாய் நீங்க போறதுனாலே அந்த விக்கிரம் உங்களுக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். நாம விக்கிரகம் முன்பாக பணிந்து கொள்வது கிடையாது. அந்த சாயலை நமக்கு திருப்பி கொடுப்பதற்கு தான் கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தாரு. ஹல்லேலூயா. தட் இஸ் கிறிஸ்மஸ். நமக்குள்ள அவர் சாயலை திருப்பி நமக்கு கொடுத்தாரு. அந்த சாயலை நாம எங்கு போரிடலாம், அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஐஎஸ் சொன்னது போல கிறிஸ்துமஸ் ஒரு ஆத்மாவை நீங்க கொண்டு அவருக்குள்ள பார்க்கிறோம். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை அவர்களுக்கு நாம காண்பிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை அவங்க காண்பிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் சமாதானத்தை அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவங்களை குறித்து பேசுறது கிடையாது, கிறிஸ்துவை குறித்து அவங்களிடம் பேசுவார். அதுதான் அவரை சுமந்து கொண்டிருக்கிறதுக்கான அடையாளம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்த பிதாவின் ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரைகளை உங்களோடு கூட பேசிய பரிசுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கண்களுடைய ஜெபிக்கலாம். கடைசி ஜெபத்துக்கு அமராதைக்கு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கடைசி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பண்ணிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் கருவை நிறைந்த ஜீவனுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிறப்பின் ஆண்டவரே, அந்த நன்னாளை அந்த சுவிசேஷத்தை நாங்கள் ஆண்டவரே கொண்டாடுபடியாய் தேவன் எங்களுக்கு இந்த அற்புதமான இடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறோம். உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரை பலப்படுத்தினீங்க. இடமில்லாமல் நாங்கள் தவித்த பொழுது ஆண்டவருடைய கரம் எங்களை தேய்ச்சே ராஜா இந்த இடத்துக்குள் நீர் கொண்டு வந்து உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நின்று உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் தோள் கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரை உடைய பிள்ளைகளின் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்தை ஆண்டவரே அலங்காரம் செய்யும்படியாக டெக்கரேஷன் செய்து கொடுத்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் கலந்து கொண்ட எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த டெக்கரேஷன் செய்வதற்காக தங்கள் நேரங்களை செலவிட்ட எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா உங்களுடைய பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் அறிவிப்பதான் உடைய பிறப்பின் பண்டிகையில நாங்கள் செய்கிற உமக்கு நன்றியுள்ள ஒரு காரியம் என்று நாங்கள் இந்த நாளிலே கேட்டோம். ராஜா உடைய ஆண்டவரே அந்த பிறப்பை
மேய்ப்பர்கள் எப்படி எல்லாருக்கும் அறிவித்தார்களோ அதுபோல எங்களுடைய பாவங்களை போக்கிய என் தேவனுடைய பிறப்பு இந்த உலகத்திலே பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததோடு கூட இல்லாமல் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமா நீர் மாறி இருக்கிறீங்கப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உடைய கிருபை எங்களோடு கூட வழி நடந்துட்டோம். வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவருமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய பிரசனம் இந்த இடத்துல இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஸ்துதிகன மகிமை ஒவ்வொருவருக்கு ஏறெடுக்கிறோம். இந்த ஆண்டவரே ஐக்கியத்தில் இந்த ஃபெலோஷிப் கிறிஸ்துமஸ் ஃபெலோஷிப்பிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் உடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் நீர் பலப்படுத்த உடைய தயவுக்காக நன்றி. உடைய பிறப்பின் அந்த நன்னாளை ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கூட உடைய சத்தியத்தை அறிவித்து கொண்டாடும்படியாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற உடைய தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் வருவான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகலத்தை படைத்த பரிசுத்த பிதாவுடைய அன்பும் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய சமாதானமும் தேற்றவானுடைய வழி நடத்தலும் வல்லமையும் நம் அனைவரோடும் குடும்பத்தோடும் சபையோடும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் தொடர்ந்து இருப்பதாக. சர்வ சிருஷ்டி यजमान नीरे सर्व सृष्टिயை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் அறிந்து கொள்வோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னாலே ரைட்